கரூர் பைபாஸ். இரவு 12 மணி. இந்த ரோடு பகலில் சாதாரணம். ஆனா நள்ளிரவில் அமைதி பயமா மாறும். ஒரு வாரத்துக்கு முன்பு இங்கே ஒரு இளம் பைக் ரைடர் அர்ஜுன் ஒரு விசித்திரமான அனுபவத்தை சந்தித்தான். முகமே இல்லாத ஒரு பைக் ரைடர். நான் கன்னியாகுமரிக்கு போறேன் என்று அர்ஜுன் சொன்னதும் அந்த முகமில்லா ரைடர் சிரிச்ச மாதிரி நின்று பத்திரமா போ என்று சொல்லி மறைந்தான். ஒரு வாரம் கழித்து அர்ஜுன் கன்னியாகுமரியிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். நேரம் மீண்டும் 12 AM. அதே கரூர் பைபாஸ். காற்று கூட சத்தமில்லாம அடிச்ச மாதிரி இருந்தது. அப்போ அவனுக்கு பின்னால ஒரு பைக். ஹெட்லைட் ஒளியில அதே உருவம். முகமே இல்லாத பைக் ரைடர். அர்ஜுன் நெஞ்சு துடிச்சது. அந்த ரைடர் அருகில் வந்து மெதுவா கேட்டான், நண்பா, திருப்பி வந்துட்டியா? அர்ஜுன் தைரியத்தை சேர்த்துக்கிட்டு கேட்டான். அண்ணா, உங்க பேர் என்ன? அந்த ரைடர் சில வினாடி அமைதியா இருந்து சொன்னான், என் பெயர் தருண். உண்மை வெளிவரும் நேரம். அர்ஜுன் கேட்டான், நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க? ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்க? தருண் மெதுவா சொன்னான், நான் உன் கண்ணுக்கு மட்டும் இல்ல, இந்த ரோட்ல இரவு 12 மணிக்கு தனியா போற எல்லா பைக் ரைடர்களுக்கும் தெரியிறவன். அர்ஜுன் மௌனம். பிறகு அர்ஜுன் கேட்டான், நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? உங்களுக்கு ஏன் முகமில்லை? அதுக்கு தருண் என்ன சொன்னாரென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? நீங்க அதுக்கு கமெண்ட்ல போயிட்டு பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையா? நான் இந்த வீடியோ கீழே ப்ளே பட்டன்ல லிங்க் கொடுக்கறேன். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கதை புரியும். இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை இது போன்ற ஒரு கதையில் சந்திக்கலாம்.